5ஆம் வகுப்பு ஒரு குழந்தையை பிடித்திருக்கிறார்கள். இப்போ அந்த குழந்தை கையில் ஒரு பாட்டில் கொடுக்கப்பட்டது. இந்த பாட்டிலில் விஷம். அங்கே வாட்டர் டேங்க் இருக்கும், அதில் போய் திறந்து விட்டுரு. அந்த தண்ணீரை குடித்த கிட்டத்தட்ட 13 குழந்தைகள். அந்த குழந்தையை விசாரித்த போது குழந்தை எல்லாம் உண்மையை சொல்லிடுச்சு. இந்த மாதிரி இந்த அங்கிள் தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு, இந்த பாட்டில் கொடுத்தாரு. அந்த அங்கிளை போய் விசாரிக்கும் போது இந்த நபர்கள் ஸ்ரீராம் சேனாவை சார்ந்த 3 மிருகங்கள். எப்படி நீங்க ஒரு இஸ்லாமியரை பிரின்சிபலாக 13 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? தூக்க வேண்டியதானே. இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம். எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உங்களால் வெறுப்பை பரப்ப முடியுமோ அதற்காக குழந்தைகளுடைய உயிரை கூட நீங்க பணைய வைக்க. வணக்கம். இந்த நாட்டில் வெறுப்பின் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹேட்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். கடந்த 11 ஆண்டுகளாக அது இன்னைக்கு உச்சக்கட்டத்தை சிகரத்தை தொட்டுவிட்டது. Poisoning the drinking water tank of a government primary school in Hulikatti village, Savdatti Talu, Belgaum, Karnataka. The motive? To defame and oust the school's Muslim headmaster. எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உங்களால் வெறுப்பை பரப்ப முடியுமோ அதற்காக குழந்தைகளுடைய உயிரை கூட நீங்க பணைய வைக்க தவறுவதல்ல. அந்த குழந்தைகளுடைய உயிர் பிரிந்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் அவர்களுக்கு விஷத்தை கூட கலந்து கொடுக்கலாம் என்கிற அந்த கீழ்த்தனமான விஷயத்தை கூட இவர்கள் கையில் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். கர்நாடகாவில் ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் சுலைமான் கோரிநாயக் என்கிற ஒரு பிரின்சிபல் கடந்த 13 ஆண்டுகளாக இந்த பள்ளியின் பிரின்சிபலாக இருக்கிறார். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒரு சில அமைப்பை சார்ந்த நபர்கள் இந்த கூட்டத்திற்கு ஒரு இடத்தில் எல்லாமே சரியாக இருந்தால் அவர்களுக்கு உறக்கம் வராது. எப்படி எல்லாமே சரியாக நடக்கிறது? ஏதாவது சிலுமிஷம் செய்யணுமா இல்லையா? அதனால் இவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த சுலைமான் கோரிநாயக் என்கிற பிரின்சிபலுடைய பெயரை கெடுக்கணும். அந்த பள்ளியில் ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடந்தால் அவரை வேலையை விட்டு தூக்கி விடுவார்கள். இதற்காக ஸ்ரீராம் சேனாவை சார்ந்த ஒரு கூட்டம் ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்கிறது. ஸ்ரீராம் சேனா யார்? 2008ஆம் ஆண்டிலிருந்து ஒட்டுமொத்த டெலிவிஷன் மீடியாக்களில் பரவலாக பல விஷயங்களை செய்த நபர்கள். திடீர்னு நீங்கள் பார்த்தீர்களா, பப்புக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களை போட்டு அடிப்பது. ஒரு ஏழை வியாபாரி பொருட்களை விற்று வந்தார். அந்த நபர் முஸ்லீமாக இருந்தால், இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களை போட்டு மிதிப்பது, அடிப்பது, உதைப்பது, கொல்லுவது, இது போன்ற விஷயங்கள் செய்து லைம்லைட்டில் வந்த இந்த சேனா ஸ்ரீராம் சேனா. ராமரா விஷத்தை கலக்க சொன்னார். என்ன நடந்தது அதை ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். இந்த மாஸ்டர் மைண்ட் செய்த காரியம் என்ன? 5ஆம் வகுப்பு ஒரு குழந்தையை பிடித்திருக்கிறார்கள். இந்த 5ஆம் வகுப்பு குழந்தை கையில் ஒரு முட்டாயை கொடுத்திருக்கிறார்கள், சாக்லேட்டை கொடுத்திருக்கிறார்கள். அத்துடன் ஒரு 500 ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை 500 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ அந்த குழந்தை கையில் ஒரு பாட்டில் கொடுக்கப்பட்டது. இந்த பாட்டிலில் விஷம். அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன? இந்த பாட்டில் போய் ஸ்கூலில் அங்கே வாட்டர் டேங்க் இருக்கும், அதில் போய் திறந்து விட்டுரு, கலந்துரு. அந்த குழந்தையும் எதுவுமே தெரியாமல் அந்த வேலையை பார்த்து வருகிறது. அந்த தண்ணீரை குடித்த கிட்டத்தட்ட 13 குழந்தைகள் வாந்தி, வைத்தாளை, பேதி அப்படியே மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லும்போது அந்த 13 குழந்தைகளுடைய ரிப்போர்ட், இவர்கள் சாப்பிட்ட அல்ல குடித்த ஏதோ ஒரு விஷயத்தில் விஷம் கலந்திருக்கிறது. ஜூலை 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது கர்நாடகாவில். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் கம்ப்ளைண்ட், கேஸ் எல்லாமே நடந்து அதற்கான விசாரணை வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே உலகத்திற்கு முன்பு வெளிவருகிறது. அந்த குழந்தையை விசாரித்த போது குழந்தை எல்லாம் உண்மையை சொல்லிடுச்சு. இந்த மாதிரி இந்த அங்கிள் தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு, இந்த பாட்டில் கொடுத்தாரு. அந்த அங்கிளை போய் விசாரிக்கும் போது இந்த நபர்கள் ஸ்ரீராம் சேனாவை சார்ந்த 3 மிருகங்கள். அவர்கள் எந்த அளவில் இந்த பிளாட்டை செய்தார்கள் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, சாகர் பாட்டில் மற்றும் ககன் கவுடா பாட்டில், இந்த 2 பேர் தான் மிக முக்கிய குற்றவாளி. யார் இந்த பாட்டிலை கொடுத்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கிருஷ்ணா மதார், ஆமா நான் தான் இந்த பாட்டிலை கொடுத்தோம்னு ஒத்துக்கினார். ஆனால்
என்னை சாகர் பாட்டில் மற்றும் நாகன் கவுடா பாட்டில் இந்த 2 பேருமே என்னை மிரட்டினார்கள், பிளாக்மெயில் செய்தார்கள். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, வேற மதத்தை சார்ந்த பெண்மணி, அப்படி நாங்கள் சொல்லும்படி நீ நடந்துக்கலைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கிராமத்தில் பேசிடுவோம், போட்டு உடைச்சிருவோம், அப்புறம் எங்களுக்கு தெரியாது. அதனால நான் இதை செஞ்சேன். சரி, இந்த விஷயத்தை செய்தது மட்டுமல்ல, சாகர் பாட்டில் மற்றும் நாகன் கவுடா பாட்டில் இவர்களை பற்றின தகவலும் வெளிவந்திருக்கிறது. சாகர் பாட்டில் இந்த நபர் தான் மாஸ்டர் மைண்டாம், தாலுக் லெவல் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீராம் சேனா. போலீஸ் 2 போட்ட உடனே அங்கே படபடன்னு இந்த நபரும் ஒத்துக்கினார். ஆமாம், நான் இஸ்லாமியர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வைத்திருக்கேன், இஸ்லாமியர்கள்லாம் எனக்கு பிடிக்காது, அவங்க எங்கேயுமே வாழக்கூடாது, நல்ல பேரெல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால தான் இதை செஞ்சேன். எப்படி நீங்கள் ஒரு இஸ்லாமியரை பிரின்சிபலாக 13 வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, தூக்க வேண்டியதானே. இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம், செஞ்சுக்கினே இருப்போம். எவ்வளோ கேவலமான விஷயம்னு நீங்கள் பாருங்க. எப்படி இந்த தைரியம் வந்தது, எப்படி இந்த சம்பவத்திற்கு பின்பு கூட ஒற்றை பிஜேபி நபர், ஒற்றை ரைட் விங்கர், ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், பஜ்ரங் தள் ஆக இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷதாக இருக்கட்டும், யாருமே இதை கண்டித்து எதிர்த்து பேசப்படவில்லை. குழந்தை செத்தா செத்துட்டு போகுது. இவர்களுடைய ஐடியாலஜி அங்கே வருது இல்லையா, ஒரு பிரின்சிபலை நீக்குவதற்கான ஒரு பிளாட் செஞ்சார் இல்லையா. அப்போ அந்த 3 நபர்களுக்கு பாராட்டு. தே ஆர் த ஹீரோஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இன்னைக்கு இந்த 3 பேரையுமே கைது செய்து சிறையில் அடித்து விட்டார்கள். சாகர் பாட்டில், நாகன் கவுடா பாட்டில் மற்றும் அந்த 3வது நபர், இந்த விஷத்தை கொடுத்த நபர் கிருஷ்ணா மடார். 3 பேருமே இப்போ சிறையில். எந்த அளவில் இந்த பிளாட் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் பாருங்கள். கர்நாடகாவின் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இதை மிகப்பெரிய அளவில் கண்டம் செய்திருக்கிறார். The 3 accused have been arrested with respect in the incident that occurred on July 14th. இந்த 3 பேரையுமே நாங்கள் கைது செய்துட்டோம். 3 people including Sriram Sena Taluk President Sagar Patil have been arrested for poisoning the drinking water of school children in Hulukatti. ஹுலுக்கட்டி என்கிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் குழந்தைகள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் விஷத்தை கலந்த காரணமாக ஸ்ரீராம் சேனாவுடைய தாலுக் பிரசிடென்ட் சாகர் பாட்டிலையும் நாங்கள் கைது செய்து விட்டோம். Many children fell ill in this incident took place 15 days ago. பல குழந்தைகள் இந்த தண்ணீரை குடித்து உடல்நிலை சரியாக இருந்திருக்கிறார்கள். ஆண்டவன் இருந்திருக்கிறான் அந்த இடத்துல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இறந்திருந்தால் கூட இவர்கள் கலந்த அந்த விஷத்தை குடித்து குழந்தைகளோட உயிர் இன்னைக்கு ஆபத்தில் இருந்திருக்கிறது, ஊசலாடி இருந்திருக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி குடிச்சிருந்தால், அல்ல நேரத்திற்கு அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் பாருங்க. ஆனால் இவர்களுக்கு இதெல்லாம் கவலை கிடையாது. The incident which have led the massacre of children, this proof that religious fundamentalists and communal haters can lead to any heinous act. இது போன்ற thought process, ideology இருக்கக்கூடிய நபர்கள், மதவெறியர்கள், இவர்கள் எந்த விதமான செயலை செய்வதற்கு கூட அஞ்ச மாட்டார்கள். இது அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதே போன்றுதான் நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில வருடத்திற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா யூபியில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் உட்கார்ந்துட்டு ஒரு ஹிந்து குழந்தையை கூப்பிட்டு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு குழந்தையை அடிக்க கோரி அந்த வீடியோவில் வைரல் ஆனது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு கூட காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எந்த அளவில் இந்த மதவெறியர்கள் சிஸ்டத்திற்குள் இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களில் இருக்கிறார்கள், டீச்சராக இல்லை மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். இது போன்ற பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். இந்த ஸ்டோரி வெறும் கர்நாடகாவில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்தது, குஜராத்திலிருந்து வருகிறது, மகாராஷ்டிராவிலிருந்து வருகிறது, மத்திய பிரதேசத்திலிருந்து வருகிறது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மதவெறியர்கள் எந்த அளவில் கீழ்த்தனமான வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஹிந்து ராஷ்டிரா என்று கூறினார்கள். அது சாத்தியப்படவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள்
இவர்களுடைய வலையில் சிக்காமல் கடந்த 11 ஆண்டுகளாக ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த யூனிட்டியை காப்பாற்றி வரும்போது இப்போ இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் குழந்தைகளுடைய உயிர். எப்படி வேணாலும் ஒரு இஸ்லாமியரை மட்டம் தட்டுவதற்காக, அவருடைய பெயரை கெடுப்பதற்காக எதை வேணாலும் செய்வோம் என்கிற அந்த விஷயத்தை எவ்வளோ ஓப்பனாக அந்த நபர் சாகர் பாட்டில் அக்செப்ட் செய்திருக்கிறார். நீங்க பாருங்கள், இன்னும் ஒரு சில நாட்களில் இவர்களுக்கு பெயில் கிடைத்திருக்கும். மறுபடியும் இதே போன்ற ஒரு ஹீனியஸ் கிரைமை இவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்காது. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர், இதுவரை அந்த டீச்சர் கைது செய்யப்படவில்லை, அந்த டீச்சர் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை. கோர்ட் திரும்பி திரும்பி பல முறை உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்திற்கு வார்னிங் வரை கொடுத்து விட்டது. அந்த டீச்சர் மீது ஆக்ஷன் எடுக்கிறீர்களா இல்லையா, வேலையை விட்டு தூக்குறீர்களா இல்லையா? இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அந்த கேவலமான டீச்சருக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான இந்தியாவை நாம் உருவாக்கி விட்டோம் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளை சேகரிப்பதற்கும் ஆங்காங்கே எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ்கள் அங்கிருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்களை எடுப்பதற்காக நிதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய உதவிகளை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.